இந்த ராகு கேது பெயர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெயர்ச்சியாக பார்க்கப்படுது. இந்த 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பெயர்ச்சி ஆகுறாங்க. அவங்க வந்து நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உருவம் கிடையாது. ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும் சார்? அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ்? நீங்கள் ஏன் நான் ராகு கேதுன்னு வெளியில் போய் பார்த்துக்கிட்டீங்க? உங்கள் முகத்தில் நீங்கள் சுவாசிக்கிறீங்களா காற்று? அந்த சுவாசிக்கிற அந்த காற்று புதன் பகவான் உள்ளே போகிறார். உள்ளே போனான்னு என்ன பண்ணால் 12 பங்கு உள்ளே போகுதுன்னா 8 பங்கு தான் வெளில வரும். மீதி 4 பங்கு வராது. இந்த 4 பங்கு என்ன செய்யும்னு கேட்டால், கைகள் இருக்குல்ல, இது காற்றுக்குடையது. கால்கள் 2 காற்றுக்குடையது. நம்ம உடம்புலையே வந்து கண்கள் வந்து தீயணும், நம்மளுடைய நாக்கு வந்து நீரணும், நம்மளுடைய காதுகள் வந்து ஆகாசம்னு பஞ்சபூதங்களை இணைச்சிருக்கோம். அந்த பஞ்சபூதங்களை வச்சு அந்த கணக்குகளை சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்களை இயக்குவதற்கு ஜாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் எல்லாமே ராகு. இந்த ஜாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது கேது. வெள்ளையாக இருக்கிறது கேது. வெளியில் உள்ள மடக்குனா கேது, வெளியில் நீட்டுனா ராகு. உணர்வு, இயக்கம், நம்மளோட சரீர இயக்கம். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, நிழல் கிரகத்தோடு சேர்ந்து செயல்படுதா, நிழல் கிரகமாக நின்று செயல்படுதா? எப்பொழுதும் ஒரு செயல்பாடு இருக்குல்ல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்?